இந்த 2 பொருளும் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வரும். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாங்கள் குறிப்பிடும் இந்த 2 பொருட்களும் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. இது சாத்தியமாக வேண்டும் என்றால் லட்சுமி தாயார் வாசம் செய்யும் இந்த 2 பொருட்களும் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே குறையாமல் இருக்க வேண்டும். பெண்கள் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த 2 பொருட்களும் உங்களது சமையல் அறையில் குறையாமல் இருந்தால் வீட்டில் வற்றாத செல்வ வளம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பும் அரிசியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறையாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே உங்கள் குடும்பத்தில் பஞ்சம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களிலும், அதுவும் குறிப்பாக சுக்கிர ஓரையில் கல் உப்பினை வாங்கி வர லட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்கு வருவதாகவே ஐதீகம். குறிப்பிட்ட இந்த நாட்களில் கல் உப்பினை வாங்கி வர கையில் தாராளமாக பணம் புரளுவதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும். அதே போல்தான் அரிசியும். நமது அன்றாட உணவில் இவை இரண்டுமே பெரும் பங்கு வகிக்கிறது. ஆக உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கும் இந்த 2 பொருட்களுமே எப்பொழுதுமே குறையாமல் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். சமையலுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுக்கும் உப்பாகட்டும் அல்லது அரிசியாகட்டும், இவைகளை எடுக்கும் பொழுது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். காரணம், இவைகளை எடுக்கும் ஒவ்வொரு முறையும் இவை இரண்டுமே சிந்தாமலும் சிதறாமலும் இருக்க வேண்டும். அதுபோலவே முடிந்தவரை வீட்டில் எப்பொழுதுமே உணவுகளை வீணாக்க கூடாது. ஒரு வீட்டில் லட்சுமியானவள் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வீட்டில் உணவுப் பொருட்களை வீணாக்க கூடாது. இதற்கு குடும்ப தலைவியானவள் சமைக்கும் ஒவ்வொரு முறையும் குடும்பத்தினரின் எண்ணிக்கையை அறிந்து அளவோடு சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்ப தலைவியானவள் வீட்டில் அரிசியாகட்டும் அல்லது உப்பாகட்டும் அறவே தீர்ந்து போகும் வரை கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆக பெண்களே, மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த 2 பொருட்களுமே உங்கள் வீட்டில் எப்பொழுதும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற பயனான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.